ரஜினி மற்றும் லோகேஷ் கனகராஜோட கூட்டணியில் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தொடர் விடுமுறை நாட்களை குறிவைத்திருப்பதனால படத்தோட வசூல் 1000 கோடியை தொடுமா என்ற எதிர்பார்ப்பும் இப்போ இருந்துட்டு தான் வருது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து யாரோட இயக்கத்தில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. அதிரடியாக பார்த்தீங்கன்னா லோகேஷோட இயக்கத்தில் நடிக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அனிருத்தா மியூசிக் பண்ணுறாங்க என சொன்ன உடனே ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகமானது. மேலும் இந்த படம் லியோ மாதிரி இருக்குமா இல்லை விக்ரம் மாதிரி இருக்குமா என ரசிகர்கள் யூகிக்க தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து பேன் இந்தியன் நடிகர்களான ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட 1000 கோடி தொடும் படமாக இருக்கும் என சொல்லப்படுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தமிழ் படமே 1000 கோடியே தொடலை, பேன் இந்தியன் படம் என்ற பேரும் வாங்கலை. அப்படி சூப்பர் ஸ்டார் தான் முதல் தமிழ் சினிமாவோட பேன் இந்தியன் நடிகர் என்ற பட்டத்தை வாங்குவார் என எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து இந்த படப்பிடிப்பை முடித்த கையோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்கு சென்றுட்டார். அடுத்த வருட சம்மர் ரிலீஸாக இந்த படம் வரும் என தெரிய வந்திருக்கு. இந்நிலையில் தான் லோகேஷ் கூலி படம் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது சமீபத்தில் அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில், உங்கள் படம் எல்லாத்துலேயும் சாப்பாட்டுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கும், உதாரணத்துக்கு கைதி படத்தில் வரும் பிரியாணி சீன், அந்த மாதிரி கூலி படத்தில் தலைவருக்கு ஏதும் காட்சி இருக்கா என கேள்வி கேட்கப்பட்டது. உடனே லோகேஷ் அதற்கு சிரித்தபடி இருக்கு என பதில் அளிச்சிருக்காரு. அதே போல் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட பழைய பட ரெஃபரன்ஸ் இருக்கா எனவும் கேட்கப்பட்டது. ஏனென்றால் குட் பேட் அக்லி படத்தில் ஆதிக் இந்த யுக்தியை பயன்படுத்தி இருக்காரு. படம் முழுவதும் அஜித் ரசிகர்களை மனதில் வைத்தே எடுத்திருக்காரு என்று நேற்று வெளியான ட்ரெய்லர்லேருந்து நமக்கு தெரிஞ்சது. அதே போல் கூலி படத்திலும் ஏதும் சம்பவம் இருக்கா என்ற ஆர்வமும் ரசிகர்களுக்கு இருக்குது. அதற்கு லோகேஷ் சிறு சிறு இடங்களில் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என சொல்லியிருக்காரு. இதனால் தலைவரோட ரசிகர்கள் குஷி ஆயிட்டாங்க. விரைவிலே கூலி படத்திலிருந்து 2ஆம் சிங்கிள் சாங் வெளிவர இருக்குது. மேலும் இந்த 2ஆம் பாடலில் நம்ம பூஜா ஹெக்டே தான் தலைவரோடு சேர்ந்து நடனம் ஆடியிருக்காங்களாம். மேலும் இந்த பாட்டு ஒரு குத்து சாங்காக ரெடி ஆகிருக்காம். கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்கூட அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, கூலி படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களான்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.